ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீராமாயணத்தில் பல சரணாகதிகள். அதில் 2 சரணாகதியை பற்றி நம்பிள்ளை சாம்பிரதாயிகமான அர்த்தங்களை அருளி செய்கிறார். ஒன்று ராமன் பண்ணின சரணாகதி, மற்றொன்று பரதன் பண்ணின சரணாகதி. ராமன் பண்ணின சரணாகதி பலிக்கலை ஏன் என்றும், பரதன் பண்ண சரணாகதி பலித்ததா அல்லவா என்றும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்பிள்ளை பதில் உரைக்கிறார். ராமன் பண்ணின சரணாகதி பலிக்கவில்லை அப்படின்றத சொல்லிட்டு வார்த்தாமாலையில் ஆச்சாரியர்கள் ஏன் பலிக்கலை என்றால், சரணாகதனான ராவனுக்கு சரணாகத்தினுடைய பெருமை தெரியவில்லை, சரியாக அனுஷ்டிக்கவில்லை அப்படின்னு சாதிக்கிறார்கள். அதை சாதித்து அதற்கு பிறகு நம்பிள்ளையுடைய ஒரு வார்த்தையை அருளி செய்கிறார்கள். வேல்வெட்டி பிள்ளைக்கு நம்பிள்ளை அருளி செய்த வார்த்தை. இந்த வார்த்தையானது ஸ்ரீவசன பூஷணத்தில் பிள்ளை லோகாச்சாரியர் தாமும் அருளி செய்கிறது தான். வேல்வெட்டி பிள்ளை என்பவர் ஒருவர் அவர் நம்பிள்ளையை அணுகி அவர் கேட்கிறார், ராமபிரான் சரணாகதி பண்ணும் பொழுது யாரிடத்துல சரணாகதி பண்ணா? வருணதேவன் இடத்துல, சமுத்திரராஜன் இடத்துல ராமபிரான் சரணாகதி பண்ணான் இல்லையா? அவன் பண்ணும் பொழுது பிராங்முகமாக சரணாகதி பண்ணான், அதாவது கிழக்கு திக்கை நோக்கி சரணாகதி பண்ணான். பொதுவாகவே நாம் நல்ல காரியம் ஏதாவது செய்வோம் என்றால் கிழக்கு திக்கை நோக்கி தானே நல்ல காரியங்களை செய்வோம். அப்போது வேல்வெட்டி பிள்ளைக்கு என்ன சந்தேகம்னா, சரணாகதி அப்படின்றது ஒரு சிறந்த காரியம், அந்த காரியத்துக்கு நியமங்கள் வேணும். கிழக்க பார்க்கணும், குளிக்கணும், ஆச்சமனம் பண்ணணும், இது போன்ற பல நியமங்கள், இவையெல்லாம் வேணுமா அப்படின்னு வேல்வெட்டி பிள்ளை கேட்க, ஒன்றும் தேவை கிடையாது. சரணாகதிக்கு தேச நியமம், கால நியமம், அதிகார நியமம் ஒன்றும் கிடையாது, வெறும் விஷய நியமமே உள்ளது என்று பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீவசன பூஷணத்தில் அருளி செய்கிறார். ஆக எந்த நியமங்களும் தேவை கிடையாது. சரி, இப்படி இருக்க எதற்காக ராமபிரான் பிராங்முகமாக இருந்து கொண்டு கிழக்கு திக்கை நோக்கி சரணாகதி பண்ண வேண்டும் என்றால், அது அவனுடைய ஜன்ம வாசனை. இக்ஷ்வாக்கு வம்சத்தில் எல்லாரையுமே ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருப்பார். ஆகையினால அவர்கள் எது செய்தாலும் இப்படி ஒழுக்கத்தோடு செய்வது அவர்களுடைய பழக்கம். அந்த பழக்கத்துக்கு சேர ராமபிரான் இப்படி செய்தான். சரணாகதிக்கு இது தேவை கிடையாது. சரணாகதிக்கு இருந்தபடியே அதிகாரிகள், ஒரு சிறந்த அனுஷ்டாத்தா ஒருத்தர் இருக்கார், அவர் சரணாகதி பண்ண வேணும் என்றால் எல்லா அனுஷ்டானத்தையும் விட்டுதான் வரணும் அப்படின்றதும் கிடையாது. ஒருத்தர் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கார், அவர் சரணாகதி பண்ண வேண்டும் என்றால் சிறந்த அனுஷ்டானத்தோடு தான் சரணாகதி பண்ணணும் என்றதும் கிடையாது. இருந்தபடியே அதிகாரிகள். ஆனால் என்ன நாம் நோக்க வேணும்னா, சரணாகதி பண்ணுவதே எதற்காக? எம்பெருமான் திருப்படிகளில் சிறந்த கைங்கரியங்கள், நிரந்தரமான கைங்கரியம் பெற வேண்டும் என்பதற்காக. அப்போ சரணாகதி முடிந்த பிறகு நமக்கு இயல்பாகவே வரக்கூடிய தன்மை என்னன்னா, இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் தன்னிடையே வந்துடும். ஏன்னா நமக்கு எண்ணம் என்ன, எப்படியாவது எம்பெருமான் திருவடிகளில் எல்லா வித கைங்கரியங்களும் பண்ண வேண்டும், எம்பெருமானுக்கு உகப்பாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தானே. ஆக நமக்கு தன்னிடையே இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் வந்துடும். ஏற்கனவே யார் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்காரோ அவருக்கு என்ன எண்ணம் போயிடும்னா, இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் இதனால தான் பெருமாள் என்னை அனுகிரகிக்கிறார் அப்படின்ற எண்ணத்தை அவர் கொள்ள மாட்டார். இது பெருமாளுக்கு கைங்கரியம் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பார். ஆக எப்படி பார்த்தாலும் சரணாகதிக்கு இருந்தபடியே அதிகாரிகள் என்று நம்பிள்ளை சொன்னார். இதை வைத்து கொண்டு இப்போ ராமபிரான் பண்ண சரணாகதி அது பலிக்கவில்லை. ஏன்னா சரணாகதனான ராமபிரானுக்கு சரணாகதியினுடைய ஏற்றம் தெரியவில்லை அப்படின்னு நம்ம ஆச்சாரியால் சாதிக்கிறார் இல்லையா? என்ன ஒரு தொடர்பு இங்கே தோன்றுகிறது என்றால், எம்பெருமானுக்கு தன்னுடைய ஒழுக்கங்களில் ஒரு நம்பிக்கை இருந்தது. வருணதேவராஜன் பற்றப்படுகிறவன், சரண்யன், அவனுடைய தன்மைகளில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தான். எம்பெருமானுக்கு குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவன் சர்வஸ்மாத் பரன், அவன் யாரை நம்ப போகிறான்? இப்படி இருக்கிறதுனால தான் 3 நாள் ஆகியும் வருணன் வரலையா, முகம் கொடுக்கலையா, உடனே எம்பெருமான் என்ன பண்ணான்? ஒரு சரணாகதன்னா எப்படி இருந்திருக்கணும்? ஒருத்தர்கிட்ட ஐயா நீங்கள் தான் இந்த காரியத்தை செஞ்சு கொடுக்க வேணும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறோம். அவர் பண்ணவில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அவர் செய்கிற வரைக்கும் காத்திருப்போம். அப்படி இல்லைன்னா சரி நமக்கு இந்த காரியம் நடக்காது அப்படின்னு பின்னாடி போயிடுவோம். இவ்வளோதானே பண்ணுவோம். ஐயா நீங்கள் தான் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு அவர் 2-3 நாள் செய்யலை அப்படின்னு வச்சுப்போமே, அதற்கு பிறகு அவருடைய கழுத்தை பிடிச்சி ஏன் செய்யலை அப்படின்னு யாராவது கேட்பார்களா? அப்படி கேட்டார்கள் என்றால் அவர் சரணாகதரே கிடையாது இல்லையா?
ஆனால் பெருமாள் அப்படி தான் பண்ணார். 3 நாள் வரலை அப்படின்னு தெரிஞ்சின்ற உடனேயே சாபமானய சௌமித்ரே ஷராம்ஷ ஆஷீர் விஷோபமான் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாத்து பிளவங்கமாக அப்படின்னு, லக்ஷ்மணா வில்லை கொண்டு வா, அம்பை கொண்டு வா, இப்போவே சாகரத்தை வற்றடிக்க செய்கிறேன், எல்லா குரங்குகளும் நடந்தே போகட்டும் அப்படின்னார். இப்போ இது சரணாகதன் பண்ணக்கூடியதா? ஆக எம்பெருமானுக்கு என்ன இல்லைன்னா ஆக்கின்சன்யம், அனன்ய கதித்துவம் இதெல்லாம் இல்லை, இருக்க வாய்ப்பு கிடையாது. எல்லாத்தையும் ஆள்பவன் அவன் போயிட்டு கையை கட்டிட்டு ஒருத்தர் இடத்துல நிற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆகையினால சரணாகதி, ராமனுடைய சரணாகதி பலிக்கலை. சரி, பரதனுடைய சரணாகதி, இந்த ராமபிரான் சுவாதந்திரியத்துக்கு எல்லை நிலை, கேட்பார் அற்ற சுவாதந்திரியம் கொண்டவன் செருக்கன் ராமபிரான் சர்வேஸ்வரன். பரதன் பாரதந்திரியத்துக்கு எல்லை நிலை, ராமனுக்கு அத்தியந்தம் அடங்கின சரக்கு, அவன் பண்ணின சரணாகதி பலிக்கலையே அப்படின்னு நம்பிள்ளை இடத்துல கேள்வி வர, நம்பிள்ளை சாதித்தார், பலித்ததே, என்ன பேசுறீங்கோ அப்படின்ட்டார். நமக்கு சந்தேகம் வருது, எங்க பரதன் சித்திரக்கூட்டத்துக்கு போனா ராமபிரானை பிரார்த்தித்தான், இறந்தான், எம்பெருமானே மறுபடியும் நாட்டுக்கு வர வேண்டும் என்று. ராமபிரான் வர மறுத்தானே, அப்போ எப்படி சரணாகதி பலித்ததுன்னு சொல்ல முடியும்னா, நம்பிள்ளை அங்கே தான் சாதிக்கிறார், பரதன் போனது 2 பலத்துக்காக. ராமன் நாட்டுக்கு வர வேண்டும் அப்படின்றதும் ஒரு பலன்தான், அது அமுக்கியமான பலன், அது பிரதானமான பலன் கிடையாது. முக்கியமான பிரதானமான பலன் என்ன அப்படின்னா, தன்னுடைய தலையில ஏறிட்ட சுவாதந்திரியம், ராஜா அப்படின்ற பெயர், அந்த அழுக்கானது தொலைய வேணும் அப்படின்ற ஆரவாரிப்போட தான் சித்திரக்கூடத்துக்கு பரதன் போயிருக்கான். என்ன நடந்ததுன்னா, மாதுலனுடைய கிரகத்துக்கு பரதன் போயிருந்தான். யுதாஜித் அப்படின்னு மாமாவுடைய பெயர், மாமாவுடைய கிரகத்துக்கு பரதன் போயிருந்தான். அப்போதான் அயோத்தியால எல்லா சம்பவங்களும் நிகழ்ந்தன. தசரதன் ஆனவனுக்கு கைகேயானவள் 2 வரத்தை கேட்க, தசரதன் ராமபிரானை காட்டுக்கு அனுப்ப, தசரதனும் துஞ்சி போக, இது எல்லாம் நடந்த பிறகு இப்போ யுதாஜித் அகத்திலிருந்து பரதன் வரான். வந்த உடனே ஆடறான் சபையில. அப்போ கைகேயி என்ன சொல்றா அப்படின்னா, உத்திஷ்ட உத்திஷ்ட கிம் சேஷே ராஜன் அப்படின்னு சொல்றாள். ராஜாவே, நீ என்ன குழந்தைய போல அழுதுன்னு இருக்க, எழுந்திராய் ராஜாவே அப்படின்னு சொன்ன உடனே பரதனுக்கு துணுக்கின்றது. நான் ராஜாவா? நான் ராமபிரானுக்கு அத்தியந்தம் அடிமைப்பட்டவனாச்சே, என்ன போய் ராஜான்னு சொல்லலாமா அப்படின்னு அவ்வளவு வருத்தம். அந்த வருத்தத்தை தீர்த்து கொள்வதற்காக தான் ராமபிரான் திருவடிகளை அணுகினான். முக்கியமான காரணம் இதுதான். இந்த காரணம் அது நிறைவேறியது, காரியமானது நிறைவேறியது. ஏன்னா அவனுடைய நடத்தையிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். சித்திரக்கூட்டத்துக்கு போனான், ராமபிரான் திருவடிகளில் விழுந்தான், மறுபடியும் வரும்பொழுது ஆருரோக ரதம் ஹிருஷ்டஹா சத்ருக்னேன சமன்விதஹா அப்படின்னு சத்ருக்னனோடு மறுபடியும் கூட வரான் அயோத்தியைக்கு. வரும்பொழுது, ரதத்தை ஏறும் பொழுது ஆருரோக ரதம் ஹிருஷ்டஹா, பெருத்த சந்தோஷத்துடன் அவன் ரதத்தை ஏறினான். எப்போ சந்தோஷம் ஏற்படும்? நாம் கோலின பலம் கிட்டிற்ற என்றால் தானே சந்தோஷம் ஏற்படும். அப்ப இவன் வேண்டிய பலனானது அடைய பெற்றான். என்ன பலன்? ராமனுடைய ஸ்ரீ பாதுகைகள் தான். அதை இவன் தலையால் தரித்தானா, அப்ப இவனுடைய சுவாதந்திரியமானது அகன்றே போய்விட்டது. இவனுடைய சேஷத்துவமானது, பாரதந்திரியமானது திரும்பி விட்டது. இது போதுமே பரதனுக்கு, இதற்கு மேல ஒரு செல்வம் வேணுமா? இந்த செல்வம் என் கிட்டிற்றே, இது போதும். ஆக பரதன் பண்ணின சரணாகதி பலித்ததே. சரி, முக்கியமான பலன் கிடைச்சிருத்து. அமுக்கியமான மற்றொரு பலன் இருக்கு, ராமன் நாட்டுக்கு வர வேண்டும்ன்ற பலன். அதே பலிக்கலாம் அப்படின்னா இன்னொரு சரணாகதி இருந்தது, அது முன்பே செய்த சரணாகதி. ஆக அது ஒரு தடையாக இருந்ததுனால பரதன் பண்ணின சரணாகதி பலிக்கலை. அதெல்லாம் முன்பே செய்த சரணாகதி என்றால், ராமன் காட்டுக்கு நுழைந்த பிறகு உடனேயே அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, ரிஷயோ அபியாகமன் சர்வே வதாய அசுர ரக்ஷசாம் என்று எம்பெருமான் திருவடிகளை கிட்டி ஏஹி பஷ்ய ஷரீராணி என்றெல்லாம் மேல சொல்ல போறார்கள். என்னுடைய உடம்பை பாரு ராமா, இந்த அசுரர்கள் ராட்சசர்கள் எல்லாம் சாதுவான இந்த ரிஷிகளை மிகவும் துன்புறுத்துகிறார்கள், அவர்களை அழித்து எங்களை ரட்சித்தருள வேணும் அப்படின்னு ரிஷிகள் பண்ண பிரார்த்தனை சரணாகதி. அந்த சரணாகதி நிறைவேற வேணும் என்றால், இப்ப பரதன் புதுசா வந்து சரணாகதி பண்றானா, ராமபிரான் யோசிக்கிறான், நான் மட்டும் நாட்டுக்கு திரும்பி விட்டேனே என்றால் அப்ப காட்டில் இருக்கக்கூடிய ரிஷிகளை ரட்சிக்க முடியாதே. ஆக அவர்களுடைய சரணாகதியை மெய்ப்படுத்தி அதற்கு பிறகு பரதனுடைய கோரிக்கைக்கு சேர ராமபிரான் அயோத்தியாவுக்கு மறுபடியும் திரும்ப தான் போறான். என்ன கொஞ்சம் கால தாமதமாக சில வருஷங்களுக்கு பிறகு திரும்ப போறான். ஆக ரிஷிகள் பண்ண சரணாகதிக்கு அனுகுணமாக ராமன் காட்டிலேயே இருந்தான்.
பரதனுடைய கோரிக்கைக்கு ஏற்ப நாட்டுக்கு வரவில்லை. ஆனால் பரதனுக்கு முக்கியமான பலன் எம்பெருமான் திருவடி நிலை ஸ்ரீபாதுகை பெற்றான். தன்னுடைய சுவாதந்திரியம் என்ற அழுக்கு அந்த வருத்தமானது நீங்க பெற்றான். பாரதந்திரியம் அப்படின்ற பெருத்த செல்வத்தை பெற்றான். சரணாகதி பலித்ததே என்று நம்பிள்ளை அருளி செய்தார். ஆக 2 சரணாகதி. ராமன் பண்ணின சரணாகதி அவன் சுத்த வீண், சரணாகதிக்கு லாய்க்கே கிடையாதவன், சர்வசமாத் பரன். சரணாகதி பண்ணி என்ன பண்ண போறான்? அது பலிக்கவே இல்லை. பரதன் அத்தியந்த பரதந்திர பூதன். அவனுடைய சரணாகதி முக்கியமான பலம் பலித்தது என்று நம்பிள்ளை அருளி செய்தார். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.